friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பொங்கல் vlog தான் பார்க்க போறீங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு பொங்கலுக்கு கோலம் போடணும்ல, அதனால சொல்லிட்டு கலர் கோலம்லாம் புதுசா வாங்கிட்டு வந்தேன். அதை தான் வந்துட்டு கலக்க போறேன், மிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து இப்போ மண் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து மண் கிடைக்காததுனால கோலம் மாவு கொஞ்சமாக யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நிறையா கலர் மாவு யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு இப்படி பண்ணால் கொஞ்சம் டிம்மாக தான் காட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா மண் கிடைக்கல, அதனால நான் அப்படி பண்ணேன். அப்புறம் வந்துட்டு சரி டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ டெக்கரேட் பண்ணேன். பலூன்லாம் வந்து நியூ இயர்க்கு வாங்கின பலூன்லாம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுட்டு பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு பலூன்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு மொச்செல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. மறுநாள் செய்யணும் இல்லையா, இது வந்து பொங்கல் அன்னைக்கு இல்லை, போகி அன்னைக்கு, பொங்கலுக்கு முதல் நாள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பொம்மையெல்லாம் எடுத்தேன். இந்த மாதிரி அழகழகான பொம்மைங்க வந்து கொஞ்சம் எடுத்தேன். அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம், அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு, பொங்கல் வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் பொம்மைங்க தான் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த பொருளை வச்சு தான் இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதையும் காட்டுறேன். பொங்கல் வைக்கிறதுக்காக 2 குட்டி பானையை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லைட் செட், இது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த லைட் செட்டில் வந்துட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு வந்துட்டு வெள்ளை கலரு பஞ்சு இருக்குது, சக்கரை பொங்கலுக்கு கலர் பஞ்சு வேணுது. அதனால நான் பக்கத்தில் கோலமாவு வந்துட்டு கலர் கோலமாவு வந்து அது மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கிட்டேன். அப்படியே வந்து சக்கரை பொங்கல் மாதிரியே இருந்துச்சு. ஒரு பக்கம் வெண்பொங்கல், ஒரு பக்கம் சக்கரை பொங்கல்னு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு. ஒரு அடுப்பு வச்சு ஒரு அடுப்பில் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாட்டில் மூடியை கவுத்து போட்டு அதில் வச்சுட்டேன். இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
சைட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, லெமன் ஜூஸு. அதை சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பாடு, வத்த குழம்பு, வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சட்னி, இதெல்லாம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் வத்தை போட்டு வச்சாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் பண்ணேன். குழி பணியாரம் தான் பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குழி பணியாரத்துக்கு வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடல மாவு, திராட்சை, தேங்காய் வந்து திருவி அதை மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். திருவி அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா திருவி கூட போடலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒரு கப் சீனி. நான் வந்து மைதா மாவு எடுத்த அதே கப்பாலேயே நான் வந்து சீனியும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் கூடையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் நார்மலாக பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உடனே செஞ்சிடலாம், இது வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. குழியில் வந்து நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது நிறைய நெய் விட்டுக்கோங்க, ஒட்டாமல் அப்போ தான் வரும். அடுத்தடுத்ததுக்கு ஃபுல் குழியிலேயே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்படியே. வந்து இதை பார்த்தீங்கன்னா வேகாமே திருப்பி போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்தடுத்தெல்லாம் கரெக்டாக திருப்பிட்டேன். ஃபஸ்ட்டு அவசரப்பட்டுட்டு ரொம்ப வேகமாக திருப்பி விட்டுட்டேன். இதெல்லாம் பாருங்கள், அடுத்தடுத்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். வெந்தாலும் திருப்புங்க, அப்போ தான் வந்து அது ரவுண்டாக அழகாக வெந்து வரும். சீக்கிரமாக திருப்பினிங்கன்னா இது மாதிரி பிஞ்சு தான் போகும். அடுத்ததெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஊற்றிட்டு திருப்பி போட்டுட்டு லைட்டாக வந்து நெய் தேய்ச்சிடுங்க. நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே எண்ணெயாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லுமே நெய்யை வச்சு தான் வந்து இது பண்ணேன். போட்டு மூடி போட்டுருங்க. இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான குழிப்பணியாரம், டிஃப்ரெண்ட்டான குழிப்பணியாரம்னு கூட சொல்லலாம். இந்த கோலம் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு போட்டாங்க. அப்புறம் இதுதான் அன்றைக்கான பொங்கல். கோலம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனோம் அன்னைக்கு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பட்டம்லாம் பறந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா பட்டை விடுற போட்டி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நிறைய பட்டம் பறந்துச்சு. அதை பார்த்து பாருங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேரில் பார்க்கவே கலர் கலராக இருந்துச்சு. அப்படியே பீச்சில் ஃபுல்லுமே பட்டமாக தான் இருந்துச்சு. தெரியுது பாருங்கள் எவ்வளோ பட்டம் விட்டுட்ருக்காங்கன்ட்டு. இந்த பட்டம் தான் சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்ட்டு. அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பாட்டு கச்சேரி, அந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு கடை, அந்த மாதிரி இந்த பட்டம் வேறு போட்டிக்காக பட்டம்
குட்டி குட்டி ஜாமான் அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஐஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தான் ஐஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை வந்து இதில் போட முடியல, ஏன்னா நான் போடக்கூடாதுல்ல, அதனால் நான் போடலை. அப்புறம் இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படி உங்களுக்கு பொங்கல் போணுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கண்காட்சி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட சவுண்டெல்லாம் வந்து கேட்குற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த சவுண்டெல்லாம் நான் மியூட் பண்ணிட்டேன். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் நிறையா குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. 10 ரூபா கடை, 20 ரூபா கடை அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறையா டாய்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நானாக எதுவும் வாங்கலை, நான் ஜஸ்ட்டு சும்மா பார்க்க தான் போனேன். இந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees அப்படின்னு அங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட் ஊற்றி கொடுத்தாங்க. நிறைய வெண்ணெய் தான் போட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.